கிருஷ்ணகிரி அருகே கால்நடைகளை வேட்டையாடிய சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். 2 ஆண்டுகளாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது எப்படி என்பதை விளக்கும் செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. கூண்டில் வசமாக சிக்கிய பிறகும் கம்பீரமாகவும் ஆக்ரோஷமாகவும் சீரும் இந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறைக்கு 8 மாதங்கள் ஆனது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? உண்மைதான். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அமைந்துள்ளது அடவிசாமிபுரம் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தான் பிரதான தொழில். மிகவும் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்த அடவிசாமிபுரம் கிராம மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது ஒரு சிறுத்தை. 2023ஆம் ஆண்டு முதல் அடவிசாமிபுரம் கிராமத்தில் உலா வந்த சிறுத்தை கால்நடைகளை தொடர்ந்து வேட்டையாடி வந்தது. உணவு தேடி கிராமத்திற்கு வரும் சிறுத்தை மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடு மாடுகளையும் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களையும் வேட்டையாடியது. அடவிசாமிபுரம், தண்டரை, பெண்ணாங்கூர், இஸ்லாம்பூர், கொரட்டகிரி, பண்டேஸ்வரம், சாமிபுரம், காமையூர் உள்ளிட்ட கிராமங்களில் இதுவரை 50க்கும் மேற்பட்ட கால்நடைகளை கொன்று தின்றது இந்த சிறுத்தை. சிறுத்தைக்கு பயந்தே கிராம மக்கள் சில கால்நடைகளை விற்பனை செய்தனர். மலைப்பகுதியில் 2 வருட காலமாக ஒரு சிறுத்தை ரொம்ப அட்டகாசம் பண்ணி ஆடு மாடுகளையும் நாய்களையும் கவ்வி ஒரு 40-50 ஆடு மாடுகளை நாய்களை கவ்வி தின்று கொண்டிருந்தது. வனத்துறையிற்கு தகவல் கொடுத்தோம். அவரும் அங்கே கூண்டு வைக்கிறது இங்கே கூண்டு வைக்கிறது எல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கே ஆட்டம் காட்டிடுச்சு. கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 1 வருடத்திற்கு மேலாக எவ்வளவோ முயற்சி செய்தது வனத்துறை. இருப்பினும் சில்வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காது என்பதைப் போல இந்த சிறுத்தை வனத்துறையின் பிடியில் சிக்காமல் ஆட்டம் காட்டியது. வனத்துறை அதிகாரிகளும் முயற்சியை கைவிடாமல் கிராம பகுதிகளிலும் வனப்பகுதிகளிலும் கூண்டுகளை அமைத்து சிறுத்தைக்கு பொறி வைத்தனர். இறுதியாக அடவிசாமிபுரத்தில் ஆட்டிறைச்சியை ருசி பார்க்க வந்த சிறுத்தை கூண்டுக்குள் வசமாக சிக்கிக் கொண்டது. இந்த செய்தியை அறிந்த வனத்துறை அதிகாரிகளும் கிராம மக்களும் மகிழ்ச்சியுடன் சிறுத்தையை பார்க்க குவிந்தனர். பிடிபட்ட சிறுத்தை தான் கால்நடைகளை வேட்டையாடியது என்பதை உறுதி செய்தது வனத்துறை. சிறுத்தையின் உடல் நலத்தை பரிசோதித்த வனத்துறை அதிகாரிகள் அதன் வயது 4 முதல் 6 வயது வரை இருக்கலாம் என்று தெரிவித்தனர். நம்ம 6 to 8 மந்த் சொல்லிட்டோம். 6 to 8 மந்த்தில் நம்ம மானிட்டரிங்கில் இருந்ததா. ஸோ 6 to 8 மந்த்தில் நம்ம எஃபர்ட்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலி வில்லேஜரோட சப்போர்ட் கூட நம்ம கிரவுண்ட் ஸ்டாஃப் நம்ம ரெகுலர் மானிட்டர் பண்ணிட்டு பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலி 4 to 6 இயர்ஸ் ஆகியிருக்கு. கிரேன் உதவியுடன் சிறுத்தை இருந்த கூண்டை வனத்துறை அதிகாரிகள் தங்களது வாகனத்தில் ஏற்றினர். வனத்துறை வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட சிறுத்தை தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டது. கூண்டை திறந்ததும் கண்ணிமைக்கும் நொடியில் சிறுத்தை காட்டுக்குள் ஓடி மறைந்தது. இரண்டு வருடங்களாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை அடர்ந்த வனத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டதால் அடவிசாமிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மாலை முரசு செய்திகளுக்காக தேன்கனிக்கோட்டை செய்தியாளர் சரவணனுடன் சந்துரு.